டே போஸ், நீ முரடுன்னு எனக்கு தெரியும். ஆனா நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுலயுமா முன்ன வரை போடுற மாமா. டேய், மாணிக்கத்துக்கு கடை கிடைக்கலன்னு உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அறிவு கிட்டவனே, மாணிக்கத்துக்கு கஷ்டம்னா நம்ம சரவுக்கு தான் கஷ்டம். இதே தான் உனக்கு புரியல மாமா. நான் அதுக்கு சொல்ல உறவுக்காரன். உறவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? உறவுக்காரன் என்னடா? இன்பம் துன்பம் ரெண்டுலயும் பங்கேற்கிறவன். இன்னொருத்த கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறவன் நீச்ச ஜென்மம்டா. உன் புத்தி இவ்வளவு மோசமா போயிருக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு. உன்ன மாதிரி உறவுக்காரனை விட வினோதியே மேல். ஏமா 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 அத்தனை கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் வந்து என்ன காப்பாத்தினீங்க? இந்த மாதிரி தினம் தினம் துன்பப்படுத்துறத விட அனாதையை சாக விட்டுருக்கலாம். ஆண்டவா, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போகட்டேன். ஹோட்டல் வைக்கலாங்கிறத பத்தி பேசலாம்னு வந்தேன். இடையில ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். இதை காரணமா வச்சு என்ன திட்டி தீர்த்துட்டு போறாரு. என்ன பேச வந்தேங்கிறதே மறந்து போச்சு. இருக்கட்டும், அவரு கோவத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த இழிச்சவன் என்ன கிடைச்சானே இருந்துட்டு போட்டுமே. என்னடா ஹோட்டல் வைக்கிறேன்னு சொல்றானே, இதை பத்தி ஏதாச்சும் சொல்லணும் அவரு தோணுச்சா? எல்லாம் ஏன் முகராசி. இனி இவர் இல்ல, வேற யார்கிட்டையும் ஐடியா கேட்க போறது இல்ல. எல்லாம் என் சொந்த புத்தி தான். என்னம்மா, சந்தோஷம் தானே? என்ன குழந்தை வேணும்? ஆனா பொண்ணா? என்னம்மா கேக்குறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. என்ன விஷயமா சொல்லு. டாக்டர், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இத அபார்ஷன் பண்ணிட முடியுமா? ஏமா, ஒவ்வொருத்தர் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. நீ என்னடான உருவான குழந்தை அழைக்க சொல்ற? என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இப்போ இந்த குழந்தை வேண்டான்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம குடும்ப சூழ்நிலை அது அவ்வளவு விவரமா உங்ககிட்ட சொல்ல முடியாது. ப்ளீஸ் இந்த குழந்தையை அழிச்சிடுங்களேன். சித்ரா, இவங்களை கூட்டிட்டு போய் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிடு. ஓகே மேடம், வாங்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. சித்ரா நில்லு. இந்த பொண்ணோட யாராவது வந்திருக்காங்களா? யாரோ ஒரு பாட்டி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள அனுப்பு. வணக்கம்மா. உட்காருங்க. அந்த சரோ கூட வந்தது நீங்க தானா? ஆமாம்மா. அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? சொந்தமா? சொந்தம் இல்லை, அவங்க எங்கள் வீட்டிலாம் குடியிருக்காங்க. அந்த பொண்ணு என் பேத்தி மாதிரி. அந்த பொண்ணு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஏமா? அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணுங்குது. ஐயோ, அபார்ஷனா? அபார்ஷன் பண்ணுங்கிறாங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா, அவன் மாமியாக்காரி இருக்காளே, அந்த புண்ணியவதி, பாம்புக்கு பல்லு தாமா விஷம், அவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு நடந்திருக்கும். அந்த மன வருத்தத்தில் இங்கே வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்குமா. இப்போ நான் என்ன பண்ணுமா? நீங்கள்லாம் விவரம் செஞ்சவங்க, இதே தொழில் இருக்கக்கூடியவங்க, படித்தவங்க. அந்த பொண்ணுக்கு நான் நல்ல வார்த்தை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி அனுப்பி வச்சிருங்கம்மா. சரோ, நீ மகா புத்திசாலின்னு நினைச்சேன். நீ இவ்வளவு சர்வ முட்டாளாயிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் மனசு வெறுத்து போச்சு பாட்டி. வெறுத்து போச்சுன்னா ஒரு குழந்தை உண்டாகிறதும் அதை பெத்து வளர்த்து எடுக்கிறதும் சர்வ சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டியாம்மா? அது ஒரு உசுருமா, உசுரு. அதை போய் அழிக்கணும்னு நினைச்சிட்டிய? உன் அறிவை என்ன அழகு வச்சுட்டியா? ஏன் பாட்டி நீங்களும் என்ன திட்டுறீங்க? திட்டலம்மா, உன்னை ஒரு அக்கறையோட தானமா கேட்டேன். உன்னை நான் வேத்து பொண்ணாவே நான் நினைக்கல, என் சொந்த பேத்தியாவே நினைச்சுட்டாமா உன்னை கேட்டேன். அது நீ இந்த குழந்தைய கலைக்கணும்னு சொன்ன பாரு, அது என் மனசு தாங்கலம்மா, மனசு தாங்கல. வேற என்ன பண்ண முடியும் பாட்டி? அவர் என்னடான்னா
இந்த குழந்தை உண்டான சந்தோஷத்தை விட என் வீம்புக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி நீயும் நானும் சேர்ந்து ஊருக்கு போக முடியாம என் புள்ள என்னை காப்பாத்திட்டான்னு சொல்றாரு. அத்தை என்னடான்னா இந்த குழந்தை உருவானது ராசி இல்லைன்னு திட்டுறாங்க. இது வந்த நேரம்தான் கடை கைக்கு வராம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நாளைக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட இப்படிதானே சொல்லுவாங்க. நான் படுற வேதனை போதாதா? என் குழந்தைக்கு இதெல்லாம் தேவையா? சரோ, உலகத்துல நமக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? கோயிலை கட்டுறான், குளத்தை வெட்டுறான், சத்திரத்தை கட்டுறான், சாவடியை கட்டுறான், ஏழைகளுக்கு அன்னதானம் விடுறான், ஏழை பாளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். உனக்கு அந்த மாதிரி இல்லை. ஆண்டவனா பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம். அதை காவந்து பண்ணிக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது கண்டிப்பா ஆம்பளை பிள்ளைதான். இது பிறந்து அவன் அப்பத்தாளையும் அப்பனையும் வாங்கன்னு வாங்க போறானா இல்லையா பார். நான் உயிரோடு தான் இருப்பேன், இதை பார்த்துட்டு தான் சாவேன். நடக்குதா இல்லையா பார். ஆனா ஒண்ணு சரோ கண்ணு, இந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைச்ச பாரு, அந்த எண்ணத்தை விட்டுடு. அப்படி நினைக்காத சரோ. எப்பா தம்பி, உள்ள மாணிக்கம் இருக்கானா? இருக்காருமா. வர சொல்லு. வர சொல்ல. என்ன கிழவி இவ்வளவு தூரம் வந்திருக்க? உன் மேல ஆசை, அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இந்த எகத்தால பேச்சு உன்னை விட்டு போகாத. சரி சரி சொல்லு, செலவு பணம் ஏதாவது வேணுமா? இவர் அதிகமான, நான் அவ்வை கிழவி. இவர்கிட்ட அப்படியே யாசிக்க போறேன், இவர் அப்படியே படி அளந்துட போறாரு. போடா முட்டை கண்ணா. இதை பாரு கிழவி, நீ ரிட்டையர்ட் கேஸு, உனக்கு பேச ஆரம்பிச்சா நிறுத்தணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் நான் அப்படி இல்லை, நிறையா வேலை இருக்கு. மேட்ரு சொல்லு. அடே, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா, அதுக்காக தான் வந்தேன். வா இப்படி வா. அடே, உலகத்தில் உள்ள மனுஷங்க மாதிரி தான் நீயும். உனக்கும் அந்த ஆசாபாசங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன வளர்ற? அடே, அடிமுட்டாளானாலும் முரடனா இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே பந்த பாசம் உள்ளவனா இருப்பான்டா. நீ முட்டாளும் இல்லை, முரடனும் இல்லை. யாராவது சொல்லி கொடுத்து வந்து பேசுறியா? வாய கழுவுடா. எனக்கு சொல்லி கொடுக்க கூட இந்த ஊரில் ஆள் இருக்காங்களா? எனக்கு தெரியாது நியாயமா? அடே, எனக்கும் இத்தனை வயசாகுது. இந்த உலகத்தில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சரோ பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைப்பா. அவள் குணத்துக்கு உங்கள் குடும்பமே அவளை கோயில் கட்டி கும்பிடணும்ப்பா. ஆனால் அவள் தினம் உங்கள் வீட்டில் வெந்து நொந்துக்கிட்டு இருக்கா. இதை சொல்கிறதுக்கு தாண்டா உங்ககிட்ட நான் ஓடி வந்தேன். என்ன விஷயம்? எதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏப்பா, பொம்பளைங்களுக்கு தலைப்பிரசவங்கிறது மறுஜென்மப்பா. அதுலேயும் ஓன் சம்சாரத்துக்கு இது முதல் பிரசவம். உன் குழந்தை அவள் வயிற்றுல தாங்கியிருக்கிறா. இந்த நேரத்தில் தாண்டா அவள் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும். ஆனால் உன் குடும்பத்தில் அவள் எங்கே சந்தோஷமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது? இப்போ அவள் வயிற்றுல இருக்கிற பாரத்தை விட மனசில் இருக்கிற பாரம் தாண்டா அதிகமாக இருக்குது. அவள் எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டிருந்தான்னா ஆஸ்பத்திரி வந்து அந்த கருவை கலைக்கணுங்கிற எண்ணத்தில் வந்திருப்பா. ஒரு தாய் மனசுல அப்படி ஒரு எண்ணம் தோணக்கூடாதுப்பா. அவளுக்கு அந்த எண்ணம் தோண செய்தது நீயும் உங்க அம்மாவும் செய்த பாவம் தான். அப்படியெல்லாம் நீ பண்ணாதீங்கப்பா, வேண்டாம். ஏன் கிழவி, சரோ மேல எனக்கு பிரியம் இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு என்ன தெரியும்? அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவ முகத்தை பார்த்தாலே தெரியலையப்பா. அப்பா, மாமியா மருமக சண்டை உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆனா ஒரு குடும்பத்தில் தப்பே பண்ணாத ஒரு அப்பாவி பொண்ணை கொண்டு வந்து கொடுமைப்படுத்துறதா? உங்கள் அம்மாவுக்கு புத்தியே பத்தாது. அவளோட பழகினவன் நான். எனக்கு தெரியும் அவள் குணம் என்னன்னு, உனக்கும் தெரியும். ஆனால் நீ அம்மாவை விட்டு கொடுக்க மாட்ட. ஆத்தா மேலே பிரிய இருக்க வேண்டியது அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் வாயும் வயிறுமா இருக்கக்கூடிய பொண்ணு என்னடா தப்பு பண்ணுனா? ஐயோ, இதை நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலப்பா. சரோவை நீ அளவிட்டேன்னா நீ நல்லாவே இருக்க முடியாதுப்பா. சரோ நேத்து வந்தவா, அவளுக்காக நான் பேசல. அவ என்ன அள்ளியா எனக்கு கொடுத்துடுறா? இல்ல, அவளோட நல்ல மனசு இருக்குது பாரு, அந்த மனசுதான் என்ன பேச வச்சது. அவளை இனிமே கண்கலங்க விடாதப்பா. அவ மனசு நிறைஞ்சாதான் நம்ம குடும்பம் விளங்கும். பெரிய மனுஷிப்பா, நான் சொல்றேன். இது நீயும் உங்க ஆத்தாலும் புரிஞ்சு நடந்துக்குங்க. சரி கிழவி, நீ சொல்றதுல நியாயம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்ன மாணிக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, நீ கிளம்பு.
வா மணிக்கம், உட்கார். டீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை, சாப்பிட்டேன். உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை 2 நாளில் வட்டியோடு கொடுத்துட்றான். ஐயோ அண்ணே, நான் அதுக்காக வந்து என் மட்டும் தயவு பண்ணி நினச்சிடாதீங்க. அன்னைக்கு கடை கைவிட்டு போகுதுங்கிற ஆத்திரத்தில் அப்படிலாம் பேசிட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் வயசில் பெரியவர், நான் அவ்வளோ தூரம் பேசியிருக்கக்கூடாது. பரவாயில்லப்பா, நான் அதை பெருசாக எடுத்துக்கல. உன் பக்கமும் நியாயம் இருக்குல்ல. அண்ணே, அன்னைக்கு கோவத்தில் 10% வட்டி சேர்த்து அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முன்ன பின்ன வசதி பார்த்து நீங்களே கொடுத்துருங்க. மணிக்கம், நீ தங்கமான ஆளுப்பா. என்னோட சூழ்நிலை அன்னைக்கு நான் காசுக்காக நாயா அலைய வேண்டியதாக போச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய தொகையை தரேன்னு சொன்னதும் சம்மதிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. பரவாயில்லண்ணே. காசு ஒரு மனுஷனை எவ்வளோ கீழ்த்தரமாக மாற்றிடுதுன்னு பார்த்தியா? உன் முன்னாடி நான் நாணயம் இல்லாமல் நடந்துக்கிட்டது காரணம் கூட அந்த காசு தான்ப்பா. தப்பாக நினச்சிக்காத. பெரிய பண தேவை, கடங்காரங்க கிட்ட நான் செமத்தியாக மாட்டிக்கிட்டேன். இப்போ கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டினான்ப்பா. வியாழக்கிழமை கரையம் வச்சுருக்காங்க. அன்னைக்கு எனக்கு முழு தொகையும் கிடச்சாகணும், இல்லைன்னே மானமே போயிடும்பா. ஒரு பெரிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன்ப்பா. கிரையம் பண்ணுற அன்றைக்கே முழு தொகையும் கொடுத்துருவாங்கல்ல? கிரைய தண்ணிக்கு முழு தொகையும் கிடச்சாகணும். இது வரைக்கும் கடங்காரங்க பொறுத்தாங்க, இனிவே பொறுக்கவே மாட்டாங்கப்பா. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ண்ணே. உங்களை பார்த்து மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன்னா 1000 பிரச்சனை இருந்தாலும் மார்க்கெட்டில் நாளைக்கு உங்கள் மூஞ்சில் நான் முழிக்கணும், என் மூஞ்சில் நீங்கள் முழிக்கணும் இல்லையா? ரொம்ப சரியாக சொன்ன மணிக்கம். உங்க கூட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிண்ணே, வரேன். பாப்பா. வாமணி, ஏதாவது சாப்பிட்றியா? வேணாம்பா, பரவாயில்ல. ஆமாம், ஓட்டல் நல்லா போயிட்டுருக்குல்ல? ஏதோ கொஞ்சம் சுமாராக போகுது. என்னப்பா இப்படி சொல்கிறேன்? ஒரு நல்ல பிளானோட வந்திருக்கேன். எந்த பிளானாக இருந்தாலும் இப்போ ஒத்து வராதுப்பா. ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? உனக்கு தான் தெரியும்ல, நான் லோன் வாங்கி தான் அந்த பில்டிங்கே கட்டியிருக்கேன். முதல் தவணைக்கு அப்புறம் நான் லோனே கட்டலப்பா. வெளியில் வாங்கின கடன்லாம் அப்படியே இருக்குது. நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன். ஏன்ப்பா ஹோட்டல் ஓரளவு சுமாராக நல்லா தானே போகுது? என்ன பிரயோஜனம்? கடன் வட்டி செலவுன்னு முழி பிதுங்குது. அப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனை? இருக்கே மணி, சீட்டு விளையாடுறது, தண்ணி போடுறதுன்னு எல்லாத்துக்கும் கள்ள வளர்ந்து கை வைக்க வேண்டியிருக்கு. அது சரி. ஆமாம், அடுத்து என்ன பண்ண போகிற? ஒன்றும் சமாளிக்க முடியலப்பா. பேங்க்காரன் எப்போ வேணா வருவான். அதான் சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடிலான் இருக்கேன். நான் நினச்ச பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். என்ன மணி, என்ன சொல்கிற? ஒரு அருமையான பிளான் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ நீ சொன்ன விஷயத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்ன, கொஞ்சம் விவரமாக சொல்லேன்ப்பா. எப்படியும் கடன்காரனுக்கும் பேங்க்காரனுக்கும் பயந்து ஊரை விட்டு ஓட போகிறேன். ஏன் வெறுங்கையோட ஓடனா? கையில் கொஞ்சம் பணத்தோடு ஓடிப்போ. எப்படிப்பா? அழகர் குளத்தில் நான் வேலை செய்கிற சோடா ஃபேக்ட்ரி ஓனர் போஸ் தெரியுமா? அவ்வளவா தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு கிராக்கு. அதுக்கிட்ட நான் ஒரு வலையை பின்னி வச்சுட்டு தான் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்ன வலை? சூழ்ச்சி வலை. அதாவது இந்த ஓட்டல் நல்ல லாபத்தில் நடக்குது. நீ குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த ஊரை விட்டு போகிற. அதனால் மனசு இல்லாமல் இந்த ஹோட்டலை விற்க போகிறேன். சொல்லுப்பா. போஸுக்கிட்ட நான் நல்லா உருவெடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஆள் சோடா ஃபேக்டரியை விற்கிற ஐடியாவுக்கும் வந்துட்டாரு. விற்றுட்டு உன்னோட கடங்கார ஹோட்டலை வாங்குவார். அவருக்கு ஹோட்டலை விற்றுட்டு அந்த பணத்தில் பாதியே என்கிட்ட கொடுத்துரு, மீதியே நீ எடுத்துகிட்டு ஓடிடு. இந்த தசை பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது, புரியுதா? அப்போ பேங்க்காரன் வந்தா? பேங்க்காரன் வந்து ஹோட்டல் அதிபரான போஸுக்கிட்டே வசூல் பண்ணிக்கிட்டான். எப்படி? எப்போ மணி, பயங்கரமான ஆளு பண்ணி. பாதி பணத்தை ஒழுங்காக கொடுத்துரு, இல்லாட்டி சிக்கல் தான். அது எப்படி மணி? நீ நானும் சேர்ந்து தான் போஸை ஏமாற்ற போகிறோம். நமக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா எப்படி? ஆமாம், சோடா ஃபேக்டரியை விற்கிறத முடிவாயிடுச்சே, அதை யார் வாங்க போகிறா? அதுக்கு இன்னொரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். அதை இப்போ வாங்கிட்ட சொல்ல மாட்டேன். சரோ, என்ன? கிளவி காலையில் கடைக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லிச்சு. நிஜம்தானா? என்ன சொன்னாங்க? நீ அபார்ஷன் பண்ணிக்க போனியாம? ஏன் சார் இப்படிலாம் நடந்துக்கிற? ஒரு தாய் அப்படி பேசினான்னா அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை விரக்தியெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் என் மனசுக்குள்ளேயும் இருக்கு. அதான் அப்படி பேசினேன். சரோ, அப்படி என்ன வேதனை உனக்கு? அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சதும் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இந்த குழந்தை பிறக்க போற சந்தோஷத்தை விட என் வீம்பை காப்பாத்திருச்சுன்னு பெருமையா என்கிட்ட சொன்னீங்க. உங்க அம்மா என்னடான்னா, கடை கையை விட்டு போனதுக்கு காரணம் இந்த குழந்தை உண்டான நேரம் சரியில்லை, ராசி இல்லாததுன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட பேரோட என் குழந்தை இந்த வீட்டுல பிறக்கணுமா?
வேண்டாங்க, ஒண்ணும் வேண்டாம். நான் அனுபவிக்கிறதே போதும். என் குழந்தை ஒண்ணு அனுபவிக்க வேண்டாம். என்ன சொல்ற? உன் குழந்தைன்னு சொல்லிக்கிற. அந்த குழந்தை எங்க அம்மாவுக்கும் பேர குழந்தை, ஞாபகம் இருக்கட்டும். அடே அப்பா, பேர குழந்தை. அவ்வளவு பிரியா இருக்கிறவங்களா இருந்திருந்தா ராசி இல்லாத குழந்தைன்னு சொல்லிருப்பாங்களா? சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. கடை கைவிட்டு போச்சுங்கிற வருத்தத்துல சொல்லிட்டாங்க. அதுக்கு உடனே டாக்டர் கிட்ட போயிடுறதா அபார்ஷன் பண்ணிக்கணும்னு? இந்த கிழவி கிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லணும், எங்க மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, அதனாலதான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு. ஊரே எங்க அம்மாவை பார்த்து சிரிக்கணும், அப்படிதானே? நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. என்னோட வேதனை உங்களுக்கு எப்படி புரியும்? என்ன பெரிய வேதனை? ஊர்ல இல்லாத வேதனை. யாரும் கல்யாணமே பண்ணிக்கல, யாரும் புள்ள தாச்சி ஆகல, யாரும் குழந்தைய பெத்துக்கல. நிறுத்தி ரொம்ப அழகாத. நீங்க இப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. உங்க பொண்டாட்டியோட மனசை உங்களுக்கு புரிஞ்சிக்கவே தெரியாதுங்க. புரியுது, நல்லா புரியுது. எங்க அம்மாவை நானும் பிரிஞ்சிடணும், அதை ஊர்க்காரங்க பார்த்து சிரிக்கணும், அப்படிதானே? அது மட்டும் நடக்காது, ஞாபகம் இருக்கட்டும். எப்பா மாணிக்கம், ஏப்பா இப்படி கத்துற? என்னப்பா மாணிக்கம், என்னாச்சு? பாருங்கம்மா, இவ பண்ண வேலையை. அபார்ஷன் பண்ணிக்கணும்னு போய் டாக்டர் பார்த்துருக்கான். ஏண்டின்னு கேட்டா, அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா குழந்தை உண்டான நேரம் ராசி இல்லைன்னு, அதை காரணமா சொல்றான். அதுக்கு நீ ஏன்பா சத்தம் போடுற? அவ என்னதானே சொன்னா? சொல்லிட்டு போட்டோம். இத பாரு, நீ நாள் பூரா வேலை செஞ்சு களைச்சு போய் வந்திருக்க. நீ ஏன் சத்தம் போடுற? பாவம், வந்த புள்ள நிம்மதியா தூங்க கூட முடியல. நீ வாப்பா. இல்லம்மா, அவளை பாருங்க. டேய், நான் சொல்றேன், இத்தோட இந்த பிரச்சனை விட்டுடுங்கறல, நீ வா. சரமா, தப்பு எம்எல்ஏ இருக்குமா? நான் என்னமோ உனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு உன் புருஷன்கிட்ட போய் 4 நல்ல வார்த்தை சொன்னா, அவன் நான் சொல்ற வரைக்கும் ஊன்னு தலையை ஆட்டிவிட்டு இங்க வந்து உன்னை திட்டுறானேம்மா. சரி விடுங்க பாட்டி. கண்ணு, திரும்பவும் சொல்றேன், எந்தவித காரணம் கொண்டும் இந்த குழந்தைய அழிச்சிடாதேம்மா. இந்த குழந்தையால தான் உன் வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரோ